500 யூனிட்டுக்கு மேலே இருந்தால் 100 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்கீங்க. 500 யூனிட்டுக்கு கீழே இருந்தால் 200 யூனிட் வந்து இலவசம்னு சொன்னீங்க. மோஸ்ட்லி வந்து 500 யூனிட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க. 500 யூனிட் மேலே யூஸ் பண்ணாலும் அவங்க வந்து எப்படியாவது சப்போர்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு என்னென்னா 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணுறவங்க அது ஒரு 200 யூனிட் போய் அவங்களுக்கு சேருதா? அதெல்லாம் என்னோட கேள்வினா, இது வந்து நீங்கள் இந்த மாதிரி அறிக்கை விட்டீங்க. ஓகே, நல்லது. இது வந்து நல்ல அறிக்கை, நல்ல ஒரு ஏழை மக்களுக்கான ஒரு இது தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் என்னோடய தாட் என்னென்னா, இது மாதிரி சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் கேட்டது பார்த்துட்டு என்னென்னா, ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டு, நீங்கள் விட்ட அந்த 500 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் போய் சேரணும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எப்படி அது வந்து போய் சேரும் அவங்களுக்கு? ஏன்னா இருக்கிறதே ரொம்ப இருக்கிறவங்க வாடகை வீட்டில் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அதிகமாக. சொந்த வீடு இருக்கிறவங்க இருக்கலாம். அப்போ அந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து, நான் எல்லா ஹவுஸ் ஓனரும் சொல்லலை, குறிப்பிட்ட ஹவுஸ் ஓனர் தான் நான் சொல்கிறேன். ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து ஒரு யூனிட்டுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு யூனிட் வந்து 10 ரூபா 20 ரூபா வரைக்கும், சாரி 20 ரூபாக்குள்ளே இல்லை, 15 ரூபா வரைக்கும் அவங்க கேட்குறாங்க ஒரு யூனிட்டுக்கு. அது மாதத்துக்கு யூஸ் பண்ணுறவங்க 1500 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா வரைக்கும் வந்து இபி பில் பே பண்ணுறாங்க. அது என்னென்னா, நீங்கள் கொடுக்குற இந்த சலுகை வந்து வாடகை வீட்டில் போய் இருக்கிறவங்களுக்கு அது போய் சேரணும். 200 யூனிட்டு அவங்களுக்கு போய் சேரணும். அது ஹவுஸ் ஓனர் வந்து அது இது பண்ணி 200 யூனிட் வந்து அவங்க வந்து மாதம் வாங்கக்கூடாது. நீங்கள் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி சொல்கிறீங்கன்னா, அந்த 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி 200 யூனிட்னா அந்த 200 யூனிட் மைனஸ் பண்ணி அவங்க எவ்வளோன்று அதை ஃபஸ்ட்டு அவங்க இது மானிட்டர் பண்ணணும். என்னோடய என்ன கேள்வினா, இந்த மாதிரி ஏழைங்களுக்கு போய் சேரணும். அது வந்து யாருமே ஏமாற்றாமல், ஏழைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்கள ஏமாற்றாமல் ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணணும். இதெல்லாம் நான் கேட்குற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். எந்த ஹவுஸ் ஓனரும் நீங்கள் வாங்க வேணாம்னு சொல்லலை, அதுக்கு நேர்மையாக நீங்கள் வாங்குங்க. 200 யூனிட் ஃப்ரீனா அந்த 200 யூனிட் லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற அமௌண்ட்டை நீங்கள் கேளுங்க. அந்த 200 யூனிட் சேர்த்து நீங்கள் அவங்க பே பண்ணிடாதீங்க, வாங்கிடாதீங்க. 2 மாதத்துக்கு இலவசம். இது வந்து விஜய் அண்ணா என்ன முடிவு பண்ண போகிறாரு எனக்கு தெரியல. விஜய் அண்ணாக்கிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ பண்ணீங்க, இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இதை வந்து கொண்டு போய் சேருங்கன்னா, 200 யூனிட் ஃப்ரீனா அவங்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது 10 ரூபா 15 ரூபா ஒரு யூனிட்டுக்கு அமௌண்ட் காசை வாங்காமல் இதை கொண்டு போய் அவங்களுக்கு நீங்கள் சேர்க்கணுண்ணா. இதுதான் நான் கேட்குற ஒரு பெரிய ரிக்வெஸ்ட். இது வந்து ஏழை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு யூனிட் வந்து மெயினாக பண்ணணும். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக இதை போய் கொண்டு போய் சேர்க்கணுண்ணா. இதுதான் என்னோடய ரிக்வெஸ்ட். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்யூ மக்களே.